இந்தியாவின் மனிதாபிமான செயல் பாகிஸ்தான் நிகழ்ச்சி. பல்காம் தாக்குதல், சிந்தூர் பதிலடி, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் நிலவி வருகிறது. இருநாட்டு உறவில் தொடர்ந்து விரிசல் ஏற்பட்டு வருகிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்த முறிவால் தகவல் பரிமாற்றமும் முற்றிலும் முடங்கியுள்ளது. இந்நிலையில் தற்போது இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் பாகிஸ்தான் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலுக்கு இந்தியா சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பதிலடி கொடுக்கப்பட்டது. இது இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இது இந்தியா பாகிஸ்தான் உறவில் மேலும் விரிசலை ஏற்படுத்தியது. போர் நின்றாலும் இந்தியா பாகிஸ்தான் உறவு சுமூகமாக இல்லை. அதன் தொடர்ச்சியாக சிந்து நதி நீர் ஒப்பந்தமும் மத்திய அரசால் ரத்து செய்யப்பட்டது. இது பாகிஸ்தான் நாட்டிற்கு அதிர்ச்சியும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பாகிஸ்தான் பலமுறை இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுத்தும் கோரிக்கையை வைத்தும் பார்த்துவிட்டது. ஆனால் ஒப்பந்தம் ரத்து செய்ததில் எந்த மாற்றமும் இல்லை என மத்திய அரசு தள்ளிவிட்டது. இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து நதிநீரை துணை நதிகளான சட்லஜ், பியாஸ், ரவி தண்ணீர் இந்தியாவுக்கும், சிந்து, செனாப், சீலம் ஆகிய நதிகளின் தண்ணீர் பாகிஸ்தான் நாட்டிற்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த ஒப்பந்தம் இருந்தபோது நீர்மட்டம், வெள்ள அபாய உள்ளிட்டவை குறித்து இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் தகவல் பரிமாற்றம் செய்து வந்தனர். ஆனால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால் அனைத்து விதமான தகவல் பரிமாற்றமும் நிறுத்தப்பட்டது. இதனால் பாகிஸ்தான் கடுமையாக அதிருப்தியில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக சிந்து நதி நீர் மற்றும் அதன் துணை நதிகளில் தண்ணீர் அதிக அளவு செல்கிறது. தாவி நதியில் தண்ணீர் அதிக அளவு செல்வதால் மனிதாபிமான அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு இந்தியா வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகையில், சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இருந்தபோது இந்த தகவல்கள் சிந்து நதிநீர் ஆணையர் மூலம் பரிமாற்றப்பட்டது. தாவி நதியின் பொறுத்தவரை இது இமயமலையில் உற்பத்தியாகி ஜம்மு காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானின் செனாப் நதிக்கு செல்கிறது. மழை காரணமாக அங்கு அதிகளவு தண்ணீர் உள்ளது. இதனால் இந்திய தூதர் மூலமாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் எல்லையில் ஒலிபெருக்கி மூலமாகவும் பாகிஸ்தான் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இது பாகிஸ்தானுக்கு உதவியாக அமைந்துள்ளது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் உறவு மீண்டும் வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு உருவாகியுள்ளது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.